இந்த போட்டோல இருக்கிறாரு பாத்தீங்களா? பாரத் ஜெயின். வந்தே பாரத் இல்ல. அவி வந்து நம்ப பணக்கார பிச்சைக்காரர். என்ன உள்ள சொல்ற அப்படின்னா, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்பைல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து, பிச்சை எடுத்து அப்படியே மும்பைல ₹1,50,00,000 பிளாட் வாங்கியிருக்கிறாரு. மாசம் 30,000 வாடகை வர அளவுக்கு வந்து கடைய நடத்திட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மனுஷன் இன்னமும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. பிச்சை எடுத்து குழந்தைகள நல்ல பெரிய பள்ளிக்கூடத்துலலாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணும் இல்ல. Instagramம திறந்தாலே SWPங்கிறான், SIPங்கிறான், மியூச்சுவல் ஃபண்டுங்கிறான். வெள்ளியில பணத்த போடுன்னு சொல்லி போட்டு, காசே இல்லாதவிகிட்ட அத்தன சேவிங்ஸ பத்தி வீடியோவா பார்த்து, பார்த்து எனக்கு பொறுமையே போயிருச்சுங்கோ. இவிங்ககிட்டருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்டின்னா, அவர் வந்து முன்ன பிச்சை எடுக்கும்போது நல்லா சம்பாதிச்சு 2,000 3,000லாம் கிடைக்குமாமா ஒரு நாளைக்கு. அப்படி சிறுக சிறுக சேர்த்தி வச்சு மாசம் 60,000 70,000 சொல்லி போட்டு செலவு பண்ணாம சேர்த்தி வச்சு இவ்வளோ தூரத்துக்கு வந்த பணக்கார பிச்சைக்காரர பத்தி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். அதனால நம்ம ரூ. 100 சம்பாதிக்கணும்னா ஒரு ரூ. 10 வந்து உண்டியல் எடுத்து போடுங்க. வேற எதுலயாச்சும் வந்து நம்ம கை வைக்காத இடத்துல வந்து போட்டு வைங்க. அட அவசர காலத்துக்கு உதவியா இருக்குமல்ல. காசு இல்லன்னா தானே கண்ட விஷயத்த யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு व्यसனப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்றது. எப்பவுமே பேக்கப்புக்கு காசு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது நல்லதா.